trigonometry topicல exercise 3.6 questions பார்க்கலாம் பாருங்க. First question பார்க்கலாம். Express each of the following as a sum or difference அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது பாருங்க sin a into cos b ல இருக்கு, sin a into cos b ஃபார்ம்ல இருக்கு. இது 2 sin a cos b, இது cos a cos b, sin a sin b ஃபார்ம்ல இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணலாம் பாருங்க. இப்போ நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும் பார்த்தீங்கன்னா, இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இப்போ சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 sin a cos b. இந்த 2 sin a cos b க்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா sin a plus b plus sin a minus b. இதுதான் ஃபார்முலா. ஸோ இப்போ இங்கே வந்து a வந்து 35 டிகிரின்னு எடுத்துக்கலாம், b வந்து 28 டிகிரி எடுத்துக்கலாம். அப்போ பாருங்க, அப்படின்னா நமக்கு கேட்டது என்னது sin 35 டிகிரி into cos 28 தானே கேட்டிருக்காங்க. இது என்ன பண்ணலாம்னா 2ல மல்டிப்ளை பண்ணி 2ல டிவைட் பண்ணிடலாம். சரிங்களா? அப்போ 2ல மல்டிப்ளை பண்ணிட்டோம். அப்போ என்ன வருது sin 35 into cos 28 அப்படின்னு இருக்கு. ஸோ இது வந்து 1/2 கீழே எடுத்துக்கிட்டு இப்போ பாருங்க 2 sin a cos b அப்படி இருக்கு. 2 sin a cos b க்கு என்ன ஃபார்முலா? sin a plus b plus sin a minus b. ஸோ sin 35 plus 28 sin a plus b plus sin a minus b. sin 35 minus 28. ஓகேங்களா? சரி, இப்போ வந்து பாருங்க இது 1/2 அப்படி எழுதிக்கிங்க. sin 35 plus 28 எவ்வளவு பார்த்தீங்கன்னா sin 63. sin 63 plus இங்க sin 35 minus 28 எவ்வளவு பார்த்தீங்கன்னா 7. ஸோ sin 7 டிகிரி. ஸோ வந்து நம்ம இந்த sin 35 டிகிரி cos 28 இருக்கு இல்லைங்களா, இது எப்படி எழுதிக்கலாம்னா half into sin 63 plus sin 7 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ செகண்ட் ஒன்று பார்க்கலாம் பாருங்க. இப்போ செகண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா sin 4x into cos 2x கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி எழுதலாம் பாருங்க, 1/2 into 2 sin 4x into cos 2x அப்படியே எழுதிக்கலாம். இப்போ இந்த 1/2 அப்படியே எழுதிக்கிட்டு இந்த 2 sin a cos b, இப்போ வந்து என்ன a வந்து 4x, b வந்து 2x. இது வந்து 2 sin a cos b இருக்குனால sin a plus b plus sin a minus b அப்படி எழுதிக்கலாம். அப்போ வந்து sin a plus b வந்து 4x plus 2x plus sin a minus b. ஸோ sin 4x minus 2x அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ பாருங்க இது 1/2 அப்படி எழுதிட்டு இங்க sin 4x plus 2x எவ்வளோப்பா sin 6x plus இங்க 4x minus 2x எவ்வளோ பாருங்க sin 2x. ஸோ sin 2x. ஸோ செகண்ட் ஒனுக்கு ஆன்சர் வந்து half into sin 6x plus sin 2x. இங்க பிளஸ் சைன் தானே இருக்கு, ஸோ பிளஸ் இங்க வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் வந்து தேர்ட் பார்க்க போறோம். 2 sin 10 theta cos 2 theta. அதாவது 2 sin 10 theta cos 2 theta. அப்படி டைரக்டாவே இங்க 2 sin a cos b ல கொடுத்துட்டாங்க. அப்ப 2 sin a cos b க்கு sin a plus b plus sin a minus b னு போடணும். அப்போ sin a plus b வந்து a வந்து 10 theta plus b வந்து 2 theta plus sin a minus b. sin a வந்து 10 theta minus b வந்து 2 theta. இப்போ sin a plus b எவ்வளவு பாருங்க, sin 10 theta plus 2 theta வந்து sin 12 theta plus sin 10 theta minus 2 theta வந்து sin 8 theta. ஸோ இந்த தேர்ட் ஒன்னுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். அடுத்து வந்து ஃபோர்த் ஒன் பார்க்கலாம் பாருங்க. இது cos a cos b கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ cos 5 theta into cos 2 theta அப்படி கொடுத்துருக்காங்க. இது எப்படி எழுதணும்னா 2ல மல்டிப்ளை பண்ணி 2ல டிவைட் பண்ணலாம். ஸோ 1/2 into 2 cos 5 theta into cos 2 theta. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து 2 cos a cos b ஃபார்முலா தெரியணும். 2 cos a cos b க்கு ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா cos a plus b plus cos a minus b. இதுதான் ஃபார்முலா. சரிங்களா? ஸோ இந்த ஃபார்முலா எடுத்துக்கிறோம். இப்போ இதுங்க வந்து சப்ஸ்டிட் பண்ற பாருங்க. 1/2 into 2 cos 2 வராது இல்லைங்களா, அப்படியே 2 cos a cos b தான் cos a plus b into cos a minus b. ஸோ cos 5 theta plus 2 theta plus cos a minus b 5 theta minus 2 theta அப்படின்னு நம்ம போட்டுக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஆஃப் அப்படியே எழுதிக்கிங்க. இங்க cos 5 theta plus 2 theta எவ்வளோப்பா cos 7 theta. கரெக்டுங்களா? ஸோ cos 7 thetaன்னு வருது. அடுத்து வந்து கவனிங்க, இந்த cos 7 thetaன்னு எழுதிக்கிங்க. இங்க வந்து பிளஸ் cos 3 theta 5 theta minus 2 theta வந்து cos 3 theta அப்படின்னு போட்டுங்க.
ஸோ இப்போ வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 1/2 into cos 7 theta plus cos 3 theta அப்படின்னு வருது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, sin 5 theta into sin 4 theta. ஓகேங்களா? அப்போ sin 5 theta into sin 4 theta. இது எப்படி எழுதலாம்னா 1/2 into, அதாவது 2ல மல்டிப்ளை பண்ணி 2ல டிவைட் பண்றோம். 1/2 into 2 into sin 5 theta into sin 4 theta அப்படின்னு எழுதிட்டோம். சரிங்களா? இப்போ வந்து நமக்கு ஃபார்முலா தெரியும். 2 sin A sin B க்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா cos A minus B minus cos A plus B, இதுதான் ஃபார்முலா. சரிங்களா? இப்போ எழுதுறீங்கன்னா அப்போ 1/2 into 2 sin A sin B. அப்போ வந்து cos A minus B, cos A வந்து எவ்வளோ 5 theta minus B எவ்வளோ 4 theta. கரெக்டுங்களா? minus cos A plus B, cos A plus B அப்படின்னு நம்ம போட்டுட்டோம். ஓகேங்களா? இப்போ இந்த 1/2 அப்படி எழுதிட்டு cos 5 theta minus 4 theta எவ்வளோ cos theta. ஸோ cos theta minus அடுத்து cos 5 theta plus 4 theta என்ன வந்துச்சுன்னா cos 9 theta. ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து 1/2 into cos theta minus cos 9 thetaன்றது கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் பாருங்க. express each of the following as product அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம பண்ண போகிறோம். இது sin A minus sin B ஃபார்ம்ல இருக்கு. இது cos A plus cos B ஃபார்ம்ல இருக்கு. இது வந்து sin A plus sin B, இது cos A minus cos B ஃபார்ம்ல இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ இதை வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு sin A minus sin B க்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 cos A plus B by 2 into sin A minus B by 2 இப்படின்னு நம்ம ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கணும். புக்கில் வந்து sin C minus sin D கொடுத்துருப்பாங்க. அதுக்கு 2 cos C plus D by 2 into sin C minus D by 2 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சம் என்ன எடுக்கிறோம்னா sin 75 minus sin 35. ஓகேங்களா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா A பிளேஸில் 75 போட்டுங்க, B பிளேஸில் 35 போட்டு 2 cos 75 plus 35 by 2 into sin 75 minus 35 by 2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ 2 into 75 plus 35 எவ்வளோப்பா 105. இதில் 105 by 2 எவ்வளோ 55. ஸோ 2 cos 55. அடுத்து 75 minus 35 எவ்வளோ 40. 40 by 2 எவ்வளோ 20. ஸோ sin 20. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 2 cos 55 sin 20. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் பாருங்க. cos A plus cos B இருக்கு. சரிங்களா? cos 65 plus cos 15 இதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம cos A plus cos B க்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா cos A plus cos B க்கு ஃபார்முலா வந்து 2 cos A plus B by 2 into cos A minus B by 2 இதுதான் ஃபார்முலா. சரிங்களா? இப்போ cos A வந்து 65, B வந்து 15. அப்போ வந்து 2 into cos 65 plus 15 by 2 into cos 65 minus 15 by 2. சரிங்களா? ஸோ இப்போ எப்படி எழுதும்போது 2 into நல்லா கவனிங்க, இந்த 65 plus 15 எவ்வளோ பார்த்தீங்கன்னா 80. 80 by 2 எவ்வளோப்பா 40. ஸோ cos 40. அடுத்து பாருங்க, இங்கே 65 மைனஸ் என்னப்பா இருக்கு 15 இருக்கு. 65ல 15 பண்ண எவ்வளோப்பா 50. 50 by 2 எவ்வளோப்பா 25. ஸோ cos 25. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 2 into cos 50 into cos 25. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் பாருங்க. இப்போ sin 50 plus sin 40, அதாவது sin A plus sin B. sin A plus sin B க்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 2 sin A plus B by 2 into cos A minus B by 2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அப்போ வந்து sin 50 plus sin 40 இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னா A பிளேஸ்ல 50, B பிளேஸ்ல 40. அப்போ 2 sin 50 plus 40 by 2 into cos 50 minus 40 by 2. சரிங்களா? சரி, இப்போ பாருங்க 2 into 50 plus 40 எவ்வளோப்பா 90. 90 by 2 எவ்வளோப்பா 45. ஸோ 2 sin 45 by 45 into cos 50 minus 40 10 by 2 வந்து 5. ஸோ cos 5 degree. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 2 sin 45 into cos 5. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் பாருங்க. அதாவது cos A minus cos B ஃபார்முலா பார்க்குறோம். அப்போ cos A minus cos B இதுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 2 sin A plus B by 2 into sin B minus A by 2. ஒரு சில புக்ல sin A minus B by 2 கொடுத்துட்டு இங்க ஒரு மைனஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம டைரக்டாவே இந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம். ஸோ இப்போ cos 35 minus cos, சாரி இங்க பாருங்க cos 35
cos 35 minus cos 75 அப்படின்னா a வந்து 35 b வந்து 75 is equal to 2 sin a வந்து 35 plus 75 by 2. அடுத்து sin b minus a 75 minus 35 by 2 அப்படின்னு போட்டுங்க. அப்போ 2 into 35 plus 75 எவ்வளோ 105 கரெக்டுங்களா? அப்போ 110 35 plus 75 110 divided by 2 வந்து 55. ஸோ 2 sin 55 இது. அடுத்து இங்கே 75 minus 35 எவ்வளோ 40 by 2 எவ்வளோ 20. ஸோ sin 20. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 2 sin 55 degree into sin 20 is the correct answer. Next question போலாம் பாருங்க. Show that sin 12 degree into sin 48 degree into sin 54 degree is equal to 1 by 8 அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா sin 54 எப்படி எழுதிக்கலாம்னா cos 90 minus 90 minus 54 எழுதலாம். cos 90 minus 54 எவ்வளோ சொல்லுங்க cos 36 அப்படின்னா sin 54 எவ்வளோ வருது பார்த்தீங்கன்னா cos 36 sin 34 எவ்வளோ எழுதிக்கலாம் cos 36 எழுதிக்கலாம். இப்போ இந்த இது எழுதுறோம் பாருங்க. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதிக்கலாம் LHS sin 12 into sin 48 into sin 54 cos 36 எழுதிட்டேன். இப்போ இதில் 2ல மல்டிப்ளை பண்ணி 2ல டிவைட் பண்ணிக்கிறேன் சரிங்களா? அப்போ 1 by 2 இன்ட்டு இங்கே 2 sin A sin B இருக்கு சரிங்களா? 2 sin A sin Bக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா cos A minus B, அதாவது 2 sin A sin B என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா cos A minus B minus cos A plus B. அப்போ cos A minus B, B minus B கூட B minus A கூட எழுதிக்கலாம் சரிங்களா? cos B minus A 48 minus 12. ஏன்னா cos minus theta equal to cos theta. அதனால cos A minus B, cos B minus A ஒன்று தான். ஸோ cos A minus B அப்படின்னு போட்டு இப்போ என்ன பண்ணுறோம்னா மைனஸ் cos A plus B. அதாவது 2 sin A sin B ஃபார்முலா cos A minus B minus cos A plus B, cos A plus B அப்படின்னு போட்டாச்சு ஓகேங்களா? சரி இப்போ இன்ட்டு cos 36 அப்படின்னு இருக்குப்பா. இப்போ வந்து இந்த 1 by 2 அப்படி எழுதிக்கலாம். இந்த cos 48 minus 12 இருக்கு இல்லைங்களா? இந்த cos 48 minus 12 வந்து cos 36 எழுதிக்கிங்க. மைனஸ் இங்கே 48 plus 12 16 எழுதிங்க cos 60 இன்ட்டு இப்போ cos 36. இப்போ இந்த cos 60 எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1 by 2 ஓகேங்களா? இப்போ இந்த 1 by 2 அப்படியே போட்டுட்டு இந்த cos 36 வந்து இங்கே உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ cos 36 into cos 36 cos square 36 minus இந்த 1 by 2 into cos 36. இந்த 1 by 2 into cos 36 பண்ணா 1 by 2 cos 36 அப்படின்னு வருது ஓகேங்களா? இப்போ cos 36க்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா cos 36 is equal to √5 plus 1 by 4 அப்படின்னு இருக்கு இப்போ ஆன்சர். ஸோ அதை நம்ம வந்து இப்போ சப்ஸ்டிட் பண்ண போகிறோம் இந்த ஈக்குவேஷன்ல. அப்போ வந்து பாருங்க இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அப்போ 1 by 2 இருக்கு cos ஸ்கொயர் 36 இருக்கு இல்லையா? cos ஸ்கொயர் 36க்கு √5 plus 1 by 4 ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கோங்க minus 1 by 2 into cos 36 இருக்கு இல்லையா? cos 36க்கு √5 plus 1 by 4 அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம் ஓகேவா? சரி இங்கே 4 ஹோல் ஸ்கொயர் இருக்கு இல்லையா? இங்கே 4 ஹோல் ஸ்கொயர், இங்கே ஒரு 4, இங்கே 2, இங்கே 2 into 4 இருக்கு ஓகே. இந்த 1 by 2 வந்து இங்கே நம்ம வந்து என்ன எடுத்திருக்கோம்? இங்கே இந்த ஒரு 1 by 2 இருக்கு இல்லைங்களா? சரி இப்போ மொத்தத்துக்கு 1 by 2 வெளியே எடுத்திருக்கோம் சரிங்களா? இந்த 1 by 2 மொத்தத்துக்கு வெளியில இருக்கு. அப்புறம் இங்கே ஒரு 4 ஸ்கொயர் இருக்கு, இங்கே ஒரு 4 ஸ்கொயர் இருக்கு. அப்போ 2 4 ஸ்கொயர்ல இங்கே ஒரு 4 ஸ்கொயர்ல ஒரு 4 வெளியே எடுத்துருங்க, இந்த ஒரு 4 வெளியே எடுத்துருங்க. அப்போ 1 by 4 வந்துருது. அப்போ இங்கே ப்ராக்கெட்டுக்குள்ள என்ன இருக்குன்னா √5 plus 1 ஹோல் ஸ்கொயர் தானே இருக்கு. அதாவது √5 plus 1 ஹோல் ஸ்கொயர் இருக்கு டிவைட் பை 4 இருக்கு ஓகேங்களா? இங்க வந்து 1 by 2 மட்டும் இருக்கு மைனஸ் √5 plus 1 டிவைட் பை 2 இருக்கு கரெக்டுங்களா? சரி இப்போ இந்த √5 plus 1 இருக்கு இல்லையா? இது 1 by 2 into 1 by 4 வந்து 1 by 8 போட்டுக்கோங்க. இப்போ இந்த √5 plus 1 ஹோல் ஸ்கொயர் வந்து a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் plus 2ab போட்டா 5 plus 1 into plus 2√5 வந்துடும் கரெக்டுங்களா? சரி இப்படின்னு வந்துடுது. இப்போ டிவைட் பை இங்க 4 இருக்கு மைனஸ் இங்க √5 plus 1 டிவைட் பை 2 இருக்கு ஓகேப்பா. இப்போ இந்த 5 plus 1 வந்து என்ன வரும்னா இங்க மட்டும் தனியாக எழுதிக்கலாம் பாருங்க. இதை மட்டும் தனியாக எழுதலாம். 5 plus 1 6 எழுதிட்டு இது வந்து 6ன்னு எழுதிக்கிங்க plus 2√5 எழுதிக்கலாம் கரெக்டா? இப்போ இந்த 4ம் இந்த 6 வந்து 2 டைம்ல வச்சு 3ன்னு வருது. இங்க ஒரு 2 கேன்சல் பண்ணா இங்க 2 வந்துருது.
இப்போ இங்க டினாமினேட்டர் 2 இருக்கு, இங்க டினாமினேட்டர் 2 இருக்குனால மொத்தமா நம்ம 2 எல்சிஎம் எடுத்துக்கலாம். கரெக்ட்டுங்களா? 2 எடுத்தா இங்க 3 பிளஸ் √5 இருக்கு. இந்த மைனஸை உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. மைனஸை உள்ள மல்டிப்ளை பண்ணா பாருங்க -√5 பிளஸ் -1 வருதா? சரி. இப்போ இந்த +√5 -√5 கேன்சல் பண்ணிருங்க. இந்த 3 - 1 இருக்கு இல்லையா? 3 - 1 வந்து 2. இந்த 3 - 1 வந்து 2 வருது. ஸோ 1/8 இன்ட்டு 2/2 வந்துருது. கரெக்டா? அந்த 2 கேன்சல் ஆயிட்டு ஆன்சர் 1/8. 1/8 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் பாருங்க. இப்போ cos π/15 into cos 2π/15 into cos 7π/15 into cos 4π/15 into cos 5π/15 cos 6π/15 cos 7π/15 is equal to 1/128 அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ நமக்கு என்ன ஃபார்முலா ஒன்று தெரியும்னா, இந்த cos a into cos 60 plus a into cos 60 minus a, அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன பார்த்தீங்கன்னா, இந்த cos a cos a அப்படியே எழுதிக்கிங்க. சரிங்களா? cos a plus b into cos a minus b க்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, cos square a minus sin square b அப்படின்னு இருக்குப்பா. ஓகேவா? இந்த cos 60 வந்து 1/2 தானே? இதை ஸ்கொயர் பண்ணிட்டோம்னா cos a into 1/4 வந்துருதா? மைனஸ் sin square a நம்ம 1 minus cos square a அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து நல்லா கவனிங்க. இப்போ இந்த cos a இந்த மைனஸ் உள்ள போயிருச்சுன்னா cos a நல்லா பாருங்க 1/4 -1 வந்து 3/4 வருது. கரெக்டுங்களா? அடுத்து இந்த மைனஸ் உள்ள போயிருச்சுன்னா மைனஸ் cos ஸ்கொயர் பிளஸ் cos ஸ்கொயர் a அப்படின்னு வந்துருது. இப்போ இந்த cos a உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அப்புறம் 4 எல்சிஎம் எடுத்தா என்ன வரும் பார்த்தீங்கன்னா 1/4 இன்ட்டு நல்லா பாருங்க cos a உள்ள போயிருச்சுன்னா 4 cos cube a minus 3 cos a அப்படின்னு வருது. ஸோ இந்த 4 cos cube a minus 3 cos a என்ன பார்த்தீங்கன்னா cos 3a ஃபார்முலா இது. அப்படின்னா இந்த இதுக்கு என்ன ஃபார்முலா வருது பார்த்தீங்கன்னா 1/4 இன்ட்டு cos 3a அப்படின்னு நமக்கு வந்துருப்போம். ஸோ அப்போ நல்லா கவனிங்க, cos a இன்ட்டு cos 60 plus a இன்ட்டு cos 60 minus a-க்கு இது ஃபார்முலா. அதாவது 1/4 cos 3a அப்படின்னு ஃபார்முலா. இப்போ நல்லா கவனிங்க, இப்போ இந்த 5/15 எவ்வளோ பார்த்தீங்கன்னா 12 டிகிரி. அப்போ இது என்ன வரும்னா 2π இது வந்து 24 டிகிரி வரும். 24 டிகிரி வரும். இது 36 டிகிரின்னு வரும். 3π/4. அப்போ இது வந்து 48 அப்படின்னு வரும். இது வந்து 16 வரும். நெக்ஸ்ட் இது வந்து 72, இது 84 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. புரியுதுங்களா? ஸோ அப்படின்னா நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, LHSல வந்து cos 12 degree into cos 24 into cos 36 into cos 48 into cos 60 into cos 72 into cos 84 இதுதான் கேட்டிருக்காங்க. cos 84 இதுதான் கேட்டிருக்காங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணேன்னா cos 12 எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அடுத்து cos 48 எடுத்துக்கிறேன். அடுத்து cos 72 எடுத்துக்கிறேன். எடுத்தோம்னா இது எப்படி எழுதலாம்? cos 12 எழுதிக்கிங்க. cos 72-வை cos 60 plus 12 எழுதிக்கிங்க. அடுத்து cos 48-ஐ cos 60 minus 12 எழுதிக்கிங்க. 60 minus 12 எழுதிங்க. அப்போ என்ன வந்துருச்சு? இது cos 60 plus a into cos 60 minus a வந்துருச்சா? அதுக்கு என்ன ஃபார்முலா பாருங்க, 1/4 cos 3a. ஸோ இது வந்து 1/4 cos 3a, 3 into 12. கரெக்டுங்களா? 3 into 12 என்ன வரும்? 36. ஸோ 1/4 cos 36 அப்படின்னு வந்துருச்சு. உங்களுக்கு ஆல்ரெடி 1/4 இது போட்டு cos 36க்கு என்ன ஃபார்முலா தெரியும்? √5 plus 1/4 அப்படின்னு உங்களுக்கு இது தெரியும். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து என்ன எடுத்துட்டோம்? cos 12, cos 48, cos 72 எடுத்துட்டோம். ஓகே, அடுத்து வேற என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ cos 24-ம் cos 24, cos 36, cos 84 எடுக்கிறேன். சரிங்களா? அப்போ பாருங்க cos 24, cos 84, அடுத்து cos 36 எடுக்கிறேன். இது எடுத்தா cos 24-ஐ cos 24 எழுதிக்கலாம். cos 84-ஐ 60 minus 24 எழுதிக்கலாம். cos 36, சாரி 60 plus 24 எழுதிக்கலாம். cos 84-ஐ cos 36-ஐ 60 minus 24 எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ இது எப்படி இருக்கு? cos a 60 plus a cos 60 minus a. இதுக்கு என்ன ஃபார்முலா? 1/4 cos 3a. ஸோ 1/4 cos 3a, 3 into 24. கரெக்டுங்களா? ஸோ இப்போ 3 into 24 என்ன வருது பாருங்க. 3 into 24 வந்து 72 வருதுங்களா? அதாவது cos 3 into 24 வந்து
நமக்கு 72 வருது. ஸோ cos 72 அப்படின்னு நமக்கு வருது. சரி, இது புரிஞ்சிருக்கு. இப்போ 1/4 இன்ட்டு cos 72க்கு என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா cos 90 மைனஸ் 18 இருக்கலாம். ஸோ sin 18 இது வந்து sin 18 வருது. சரிங்களா? அப்போ வந்து இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 1/4 இப்போ வந்து நம்ம cos sin 18 நமக்கு தெரியும். அந்த sin 18 நமக்கு தெரிஞ்சுன்னா அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஸோ ஆன்சர் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? sin 18 என்ன பார்த்தீங்கன்னா இந்த 1/4 போட்டுருங்க. இந்த 1/4 எழுதியாச்சு. sin 18 வந்து √5 மைனஸ் 1/4 கரெக்டுங்களா? √5 மைனஸ் 1/4 அப்படின்னு போட்டாச்சு. இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த cos 12 இந்த cos 48 cos 72 இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வருது 1/4 இன்ட்டு √5 பிளஸ் 1/4 வந்துருது. கரெக்டா? அடுத்து இந்த cos 24 இந்த cos 36 இந்த cos 84 மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1/4 இன்ட்டு √5 மைனஸ் 1/4 வந்துருச்சு. கரெக்டுங்களா? அடுத்து வந்து cos 60 லாஸ்ட்ல இருக்கு. இந்த cos 60 வேல்யூ 1/2. ஸோ இது 1/2 அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ வந்து பாருங்க இங்க ஒரு 4 இங்க ஒரு 4 இங்க ஒரு 4 இங்க ஒரு 4 இங்க ஒரு 2. ஸோ அப்போ 4 வந்து நம்ம 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்றோம். 1/4 இன்ட்டு 4 இன்ட்டு 4 இன்ட்டு 4 இன்ட்டு 2 அப்படின்னு வந்துருச்சு 2. அடுத்து இங்க √5 பிளஸ் 1 இன்ட்டு √5 மைனஸ் 1 a பிளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. அப்போ என்ன வரும் 5 மைனஸ் 1 வந்துடும். a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். இந்த 5 மைனஸ் 1 வந்து 4 ஒரு 4 ஒரு 4 கேன்சல் ஆயிருச்சு. இப்போ 1/4 இன்ட்டு 4 16 16 இன்ட்டு 4 என்ன வரும் 64 64 இன்ட்டு 2 128. ஸோ 1/128. ஸோ 1/128 வந்துருச்சு. ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா நமக்கு தெரிய வேண்டியது cos a இன்ட்டு cos 60 பிளஸ் a இன்ட்டு cos 60 மைனஸ் a இஸ் ஈக்குவல் டு 1/4 cos 3a. இந்த ஃபார்முலா நமக்கு தெரியணும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. So that sin 8x cos x minus sin 6x cos 3x by cos 2x cos x minus sin 3x sin 4x equal to tan 2x அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணலாம் பாருங்க. இப்போ என்ன பண்ணலாம்னா நியூமரேட்டர் டினாமினேட்டர் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து 2ல மல்டிப்ளை பண்ணிடுவோம். 2ல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2 sin 8x cos x minus 2 sin 6x cos 3x divided by 2 cos 2x cos x minus 2 sin 3x sin 4x. இதுதான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 2 sin a cos b 2 sin a cos b ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா sin a plus b sin a plus b plus sin a minus b sin a minus b. இது வந்து 2 sin a cos b ஃபார்முலா. அடுத்து பாருங்க இங்கே 2 sin a cos b இருக்கு. ஸோ மைனஸ்னு போட்டுட்டு sin a plus b 6x plus 3x. சரிங்களா? இன்ட்டு 2 sin a cos b ஃபார்முலா sin a plus b plus sin a minus b. So plus sin a minus b sin 6x minus 3x அப்படின்னு வந்துடுது. சரிங்களா? ஓகேப்பா. இப்போ டிவைடட் பை அப்படின்னு போட்டுக்கலாம். 2 cos a plus b இருக்கு. 2 cos a cos b இருக்கு. 2 cos a cos b க்கு cos a minus b cos a minus b plus cos a plus b. So cos 2x plus x. அடுத்து மைனஸ் போட்டு இங்க 2 sin a sin b இருக்கு இல்லையா? 2 sin a sin b க்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா cos a minus b cos a minus b minus cos a plus b cos a plus b. சரி, இப்போ வந்து எழுதுங்க. பாருங்க sin 9x கரெக்ட்டுங்களா? அது sin 9x இது sin 7x plus sin 7x. இங்கே மைனஸ் உள்ள கொண்டு போகணும். மைனஸ் sin 9x மைனஸ் sin 9x கரெக்ட்டுங்களா? அடுத்து இங்க பாத்தீங்கன்னா இது வந்து sin 3x sin 3x. ஸோ மைனஸ் sin 3x அப்படின்னு வந்துருச்சு. டிவைடட் பை பாருங்க. இப்போ இங்க cos x இது cos x இது cos 3x னு போட்டாச்சு. அடுத்து இந்த மைனஸ் உள்ள கொண்டு போறோம். cos a minus b யும் cos b minus a ஒண்ணுதான். ஸோ cos 3x minus 4x cos 4x minus 3x எழுதலாம். ஸோ இந்த மைனஸ் உள்ள கொண்டு போறோம். மைனஸ் cos x. அடுத்து இது cos 7x. ஸோ இந்த மைனஸ் உள்ள கொண்டு போறோம். மைனஸ் இந்த மைனஸ் பிளஸ். ஸோ பிளஸ் cos 7x. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா
இந்த sin 9x sin 9x கேன்சல். இங்கே cos x கேன்சல். ஸோ நியூமரேட்டர் என்ன இருக்கு பாருங்க, sin 7x minus sin 3x இருக்கு. கரெக்டுங்களா? டிவைட் பை கீழே என்ன இருக்கு பாருங்க, cos 3x plus cos 7x இருக்கு. ஓகேங்களா? இப்போ இதுக்கு ஃபார்முலா. இப்போ sin a minus sin b க்கு என்ன ஃபார்முலா? sin a minus sin b க்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 2 cos a plus b by 2 into sin a minus b by 2. சரிங்களா? டிவைட் பை cos a plus cos b இருக்கு இல்லையா? cos a plus cos b க்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 2 cos a plus b by 2, அதாவது 2 cos a plus b by 2 into cos a minus b by 2. 2 cos a plus b by 2 into cos a minus b by 2 b minus a by 2 ஒன்று தான், 7x minus 3x by 2 அப்படின்னு வந்துடுது. ஸோ இப்போ வந்து இந்த 2 கேன்சல், இந்த cos 7x plus 3x by 2 cos 7x plus 3x by 2 கேன்சல். அப்போ இங்கே என்ன இருக்கு பாருங்க, 3x minus 7x minus 3x வந்து 4x by 2 வந்து 2x, ஸோ sin 2xன்னு இருக்கு. டிவைட் பை இதே மாதிரி இங்கே என்ன பாருக்கு, 7x minus 3x by 2 வந்து cos என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா 2x இருக்கு. ஸோ sin 2x by cos 2x, sin 2x by cos 2x என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா tan 2x. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து என்ன வந்து பாருங்க, tan 2x அப்படின்னு நமக்கு ஆன்சர் வந்து